கல்லீரல் கோளாறு, ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நமக்கு நாமே எப்படி வந்து அதை சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பஞ்சில் தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி விட்டு சொதன்னு அந்த பஞ்சு ஆக்கிட்டா எப்படி அந்த பஞ்சு ஆகிடுமோ அதை போல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த கல்லீரல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கழிவுகள் நிறைஞ்சி என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதுதான் வந்து உங்களுக்கு வீக்கமாக இருக்கும். உங்களுக்கு வலது பக்கத்தில் உங்களுக்கு வந்து வயிற்றினுடைய வலது பக்கத்தில் வீக்கமாக இருக்கும். கல்லீரல் கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது என்னென்ன பண்ணும் உடம்பில், அது என்னென்ன தொந்தரவுகளை செய்யும் அது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கல்லீரல் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு ஆணுச்சுன்னா, அது தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல் போணுச்சுன்னா ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை வந்து அது வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதால் செய்ய முடியாது. அந்த மாதிரி வேலைகளை பார்க்கும். முக்கியமாக தசைகளை முழுசாக அது கவனிக்குது. ஒன்று அது என்ன பண்ணும் அப்படின்னா உடம்பு வந்து இறுக்கிடும். முதுகெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இறுகி போயிருக்கும் அப்படியே உங்களுக்கு. அதனாலே முதுகு வலி வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு என்ன ஒன்றா அந்த அந்த தசைகளை வந்து லூஸ் ஆக்கிடும். ஹெரனியா வந்துடும். வயிற்று பக்கம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து வயிறுலாம் அப்படியே தொலைன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஹெரனியா மாதிரி தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தொந்தரவு வரும். இது வந்து உடம்பு ரீதியான தொந்தரவு. மன ரீதியான தொந்தரவு என்ன பண்ணும் அப்படின்னா கோபம் அதிகமாக இருக்கும், ஆத்திரம் அதிகமாக வரும், எரிச்சல் அதிகமாக இருக்கும். சட்டுன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது டக்குன்னு அப்படியே வாயை அடைப்பாங்க, வாயை பொத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரவுகள் வரும். ரெண்டாவது வந்து இது வந்து உடம்பு ரீதியாக உள்ளது. மன ரீதியாக உள்ளது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா சொல்கிறது சரிதானே, அதை நம்ம எடுத்துக்குவோமே, அல்லது சரியாக தப்பா அப்படிங்கிற அந்த பார்வை அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே நிராகரிச்சிருவாங்க. சண்டால்னு என்ன பண்ணுவாங்க, அதை நிராகரிச்சிருவாங்க, செய்ய முடியாதும்பாங்க. அதாவது வந்து ரொம்ப ரொம்ப பிடிவாதமான குணம் அவங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து கல்லீரல் அவங்களுக்கு வந்து என்ன இருக்குது, தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, கல்லீரல் வந்து ஏன் வீணாக போகுது, கல்லீரல் வந்து என்ன காரணத்தினால வீணாக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கல்லீரல் வீணாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கல்லீரலுக்கு தேவையான சக்தி எதில் கிடைக்கும் அப்படின்னா புளிப்பில் தான் கிடைக்கும். அப்போ புளிப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா என்ன செய்யும் அப்படின்னா கல்லீரல் வீணாக போகும். எதெல்லாம் வந்து புளிப்பான உணவுகள் அதிகமாக எது இருக்கோ அதை அதிகமாக எடுத்துக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா கல்லீரல் வீணாகும் உங்களுக்கு. அப்புறம் இரவு நேரத்தில் அதிகமான நேரம் முழிச்சிருக்காங்க பாருங்கள். இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் முழிச்சிருப்பாங்க. எப்படின்னா 2 மணி 3 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா எழுதிட்டு உட்காந்துருப்பாங்க, படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அல்லது வந்து டிவி செல்லு பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ கண் வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்போது உடம்புல வந்து உஷ்ணம் அதிகரிக்கும். உங்களுக்கு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பித்தப்பை வேலை செய்யும். 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் வேலை செய்யும். அதாவது அந்த நேரத்தில் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமான வேலைகளை செய்யும். முக்கியமான ஒர்க்கிங் பண்ணுறது அந்த டைம் தான். மற்ற நேரத்துலையும் வேலை செய்யும். பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் அதிகமாக என்ன பண்ணும், அதீதமாக வேலை செய்யும். அதீதமாக வேலை செஞ்சு என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய உடம்பை அது பாதுகாக்கும். இப்போ வந்து அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முழிச்சிருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது, டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறது, இரவு வேலையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் தன்னுடைய பலத்தை இழக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஒன்று புளிப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால கல்லீரல் வீணாக போகும். அதேமாதிரி இரவு நேரத்தில் முழிச்சிருக்கிறதுனால அதிகமாக வீணாக போகும். அப்புறம் கோபம், ஆத்திரம், பொறாமை, எரிச்சல், இந்த மாதிரி குணங்கள் அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது கல்லீரல் வீணாக போகும். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இதை சரி செய்கிறது, கல்லீரல் ஃபேட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பசி இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல நீங்கள் பார்க்கணும். எப்போ உங்களுக்கு ராத்திரிக்கு போகிறீங்க, இப்போ ராத்திரிக்கு போனோன்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்து பசி இல்லை, உங்களுக்கு கம்முன்னு இருக்குது வயிறு. வீட்டில் சாப்பிட சொல்லுவாங்க, செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடுங்கம்பாங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படியே என்ன பண்ணணும், நேராக போய் ஒரு சுடுதண்ணி குடிக்கணும். உங்களுக்கு பசி இல்லைங்கிற பஸ்ஸில் நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்க, அப்படியே என்ன பண்ணணும், நேராக போய் படுத்துற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஏன் அப்படின்னா உடம்பு வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரத்தில் வந்து பசியை கொடுக்காது, பசிக்காது. எப்போ பசிக்குதோ அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா உடம்பு கழிவுகளை வெளியே தள்ளாது. அப்போ உங்களுக்கு வந்து பசி இல்லைன்னா கழிவுகளை வெளியே உடம்புல என்ன பண்ணுறது, வெளியேற்றிக்கிட்டுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாடை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேலையும் கெட்டு இந்த வேலையும் கெட்டு வயிறு வீணாக போய் எல்லாமே வீணாக போக ஆரம்பிச்சிடும். அப்போ பசி இல்லாமல் முதல்ல சாப்பிட்றத நிப்பாட்டுங்க. நைட்லன்னு இல்லை, எப்போயுமே அப்படி தான். ஓகேவா? அதுமாரி செஞ்சுங்க. தேவையில்லாமல் தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்காதீங்க. கண்ணாமண்ணு காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம், 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ, எப்போ தேவைப்படுதோ, எவ்வளோ நாளும் குடிச்சிங்க. ஆனால் தேவை இருக்கான்னு பார்த்துங்க. தேவை இருந்தால் குடிங்க. சீக்கிரம் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ராத்திரி
ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடச்சா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மின்னேரத்தில் படுத்துருங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் லேட்டாக தான் தூங்குற மாதிரி இருக்குது, 11 மணி ஆகிடுது, 12 மணி ஆகிடுது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் தான் தூங்குற மாதிரி இருக்கும்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அங்கேயே வேலை இடத்துலையே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து சாப்பிட்ருங்க. ஒரு 8 மணி போல் ஏதோ என்ன கிடைக்கிறத சாப்பிட்ருங்க, முடிச்சிக்கங்க, சாப்பாட்டை முடிச்சிங்க. வீட்டுக்கு வந்தீங்களா நேராக என்ன பண்ணுங்க, கை கால் அலம்பிட்டு என்ன பண்ணுங்க, அவ்வளோ தேவைப்பட்டால் குளிச்சுட்டு பேசாமல் படுத்துருங்க. இப்போ அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ராத்திரி நேரத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உடனே தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து செரிமானம் ஆகுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய சக்தி எல்லாத்தையும் செரிமானத்துக்காக செலவு செய்யும். அது அந்த நேரத்தில் கல்லீரலும் பித்தப்பையும் வேலை செஞ்சால் தான் காலையில் எந்திரிச்சோன்னா உங்களால் என்ன செய்யும் அப்படின்னா நிம்மதியாக ஒரு பொழுதை போக்க முடியும். அப்போ தான் எந்திரிச்சோன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை கட்டி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மயக்கமாக இருக்கும். இதுவே ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல, மாத கணக்கில் வருஷ கணக்கில் ஆகி தான் இந்த மாதிரி கல்லீரல் என்ன ஆகுது அப்படின்னா வந்து சுத்தமாக செயலிழந்து போக ஆரம்பிக்குது. அப்போ இனிமேல் ராத்திரியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா மின்னேரத்தில் சாப்பிட்ருங்க, மின்னேரத்தில் படுத்துருங்க. இதையே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கல்லீரல் வந்து உங்களுக்கு நார்மலாக வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது வரும். உங்களுக்கு செய்யுங்க, செஞ்சு பயன்படுங்க. நன்றி.